பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் அதை நாம் தியானிக்க போகிறோம். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை செய்வித்து அதை பணிந்து கொள்ளும்படி அனைவருக்கும் கூறினான். ஆனால் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படிக்கு ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை. இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த 3 பேரையும் நோக்கி, நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் நல்லது. அப்படி பணிந்து கொள்ளாவிட்டால் அந்த நேரமே நீங்கள் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஆனாலும் இவர்கள் ராஜாவுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிப்பார் என்பதுதான். அதனால் அவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். அன்பரே, எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலையானாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் விடுவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களையும் விடுவிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எபிரேய வாலிபர்களை தேவன் விடுவித்ததை குறித்து நாங்கள் தியானித்தோமே. அன்றைக்கு தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருந்தது போலவே இன்றைக்கும் உம்மை ஆராதிக்கிற, உம்மை நம்புகிற, உம்மை நேசிக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற, உமக்காய் பக்தி வைராக்கியமாய் வாழுகிற உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்கும் தப்புவிக்கிறதற்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளில் இருந்தும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.